2024ஆம் ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் கேள்வி நேரம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அணிகளுக்குள்ளே தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக சபை தலைவர் அப்பாவு அவர்கள் உடனடியாக இவர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்று அவை காவலர்களிடம் கூறியுள்ளனர். இதனால் மிகப்பெரிய அளவில் அதிமுகவால் ஏற்பட்டிருக்கிறது என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே துணைத் தலைவர் இருக்கை பற்றியான விவகாரங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் கடந்த வாரம் இதற்கு இறுதி முடிவை சபாநாயகர் அப்பா அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆர்பி உதயகுமார் அவர்கள் துணைத் தலைவராகவும் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்ட பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும் பொழுதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் கூச்சலிட்டதன் காரணமாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் இவர்களை கூச்சலிட்டதன் காரணமாக வெளிநடப்பு செய்ய வேண்டும், இல்லை என்றால் வழக்கு பதிவு செய்வோம் என்றும், எங்களது தொகுதிக்குட்பட்ட தொகுதிகளில் நாங்கள் கேட்கின்ற வசதிகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் சட்டசபை கூடுகிறது, ஆனால் உட்கட்சி விவகாரங்களை சட்டசபையில் கொண்டு வருவது நாகரிகம் இல்லை என்றும் சபாநாயகர் அப்பா அவர்களிடம் மனோஜ் பாண்டியன் அவர்கள் கூறினார். இதனால் அதிமுகவில் உள்ள சில முக்கியமான எம்எல்ஏக்கள் மனோஜ் பாண்டியன் அவர்களை தாக்குவதற்காக கைகளை ஓங்கினர். ஆனால் அவை காவலர்கள் மூலமாக அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அப்பா அவர்கள் உத்தரவின் பெயரில் வெளிநடப்பில் செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் சபாநாயகர் அப்பா அவர்கள் அரை மணி நேரம் இடைவேளை என்றும் கூறினார். மேலும் இனிமேலும் சட்டசபையில் கலவரத்தை தூண்டும் விதமாக யாராவது ஈடுபட்டால் உடனடியாக அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்படுவார் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் உத்தரவிட்டார். பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது தொகுதியான தேனி தொகுதியில் சில பிரச்சனைகளை கூறுவதற்காகத்தான் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பேச விடாமல் தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறுவதும் குறிப்பிடத்தக்கது.